பீகார் சட்டமன்ற தேர்தலில் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர். 2018ஆம் ஆண்டு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தில் இணைந்த பிரசாந்த் கிஷோர் அக்கட்சியின் துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் 2020ஆம் ஆண்டு கட்சி நிர்வாகிகளிடம் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து நீக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தனது அரசியல் ஆசையை தொடர்ந்து வெளிப்படுத்தினார். பீகாருக்கான புதிய அரசியல் கட்சி உருவாக்கப் போவதாகவும் மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை செல்லப் போவதாகவும் அறிவித்தார். அந்த பாத யாத்திரைக்கு அவர் வைத்த தலைப்புதான் ஜன் சுராஜ், அதாவது மக்களுக்கான நல்லாட்சி நடைபயணம். பின்னர் 2024 அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது மகாத்மா காந்தியின் பிறந்த நாளன்று ஜன் சுராஜ் கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்தார். நிதிஷ்குமார் ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 25 தொகுதிகள் கூட கிடைக்காது என்றும் தெரிவித்தார். ஒருவேளை நிதிஷ்குமாரின் கட்சி 25 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்வதாகவும் பிரசாந்த் கிஷோர் அறிவித்தார். ஆனால் அவரது கணிப்புக்கு மாறாக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 82 இடங்களில் முன்னிலை பெற்றது. அது மட்டுமன்றி 238 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜன் சுராஜ் கட்சியால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதனால் ஜன் சுராஜ் கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்துள்ளனர். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் தொடங்கப்பட்ட ஜன் சுராஜ் கட்சி இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவின் பிறந்த நாளில் வெளியான தேர்தல் முடிவுகளில் படு தோல்வியை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.